நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் கம்மி பட்ஜெட்டில் ஜெர்சியில் ஒரு தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல கிடாரிங்க, நல்ல தரமான கிடாரிங்க, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவைத்திறன் எவ்வளோ, விலை எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிடாரி ஜெர்சி டைப்பு தான், தலைச்சங்கிடாரிங்க, 4 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கிடாரி வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க. நான் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய கிடாரி, 4 காம்பு நல்லா சீராக இருக்குது. குறிப்பாக அந்த கிடாரிக்கு மடிக்கூச்சம்லாம் எதுவும் இல்லை. எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கூடிய கிடாரி. தண்ணி தமிழ்நாட்டில் அருமையாக எடுத்துங்க. கிடாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. கூட்டாத்துப்பட்டியில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. கிடாரியை வந்து நேரில் பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம், இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணி அந்த கிடாரி எனக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நம்ம பண்ணி கொடுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல மடி எடுக்கக்கூடிய கிடாரி, நல்ல கறவை திறன் எதிர்பார்க்கலாம். தலைச்சனுக்கே ஒரு 10 லிட்டர் வரையும் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிருக்கா. அப்படி இந்த கிடாரியோட விற்பனை விலை 37,500 சொல்லியிருக்காங்க. 37,500 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் கட்டுத்துறைக்கு ஏற்ற கிடாரி, நல்ல வெள்ளைக்கம்பு கிடாரி, நல்ல லட்சணமான கிடாரி, நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். நேரில் வந்து பாருங்கள், நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. நெத்தி சுழி ஆகட்டும், முது சுழி ஆகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழிலாம் எதுவும் இல்லை. நல்ல மடிசெட்டோடு இருக்கக்கூடிய கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாருங்க.